இடத்துல ஒரு சகோதரி சென்னையில இருந்து பேசும்போது இப்படிதான் சொன்னாங்க. எப்படி தெரியுமா? பிரதர், பிரண்ணாமை நான் தவிர்த்து விட முடியாது. ஏன் என்று சொன்னால் அவர் 7ஆம் சபையின் தூதன் அப்படின்னா. 7ஆம் சபையின் தூதன். எனக்கு பக்குனாய் போச்சு. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமா பிரதர், அவருக்கு யாஷுவா மிஷம் நாமம் மட்டும்தான் வெளிப்படுத்தப்படவில்லையே தவிர வேற எல்லா விஷயமும் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சரி, நான் அப்படியே கூப்பிட்டு சொன்னேன், 7ஆம் சபையின் தூதன் 6ஆம் சபையின் தூதன் எல்லாம் சொல்றீங்கல்ல, இது எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்டேன். அப்படியே சொல்லிட்டு சொன்னேன், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிங்க. தூதனுடைய வேலை எப்ப தெரியுமா? எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும். சபை எடுத்து மணவாட்டி எல்லாம் போயிருவான். மணவாட்டி போன அப்புறம் 7 தூதன் வருவான். எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் ஆக்கினியை கொண்டு வருவதற்கு. அந்த 7 தூதன் மூலமாக ஒருவன் கூட ரட்சிக்கப்பட மாட்டான். எப்படி? அந்த 7 தூதன் மூலமாக ஒருவன் கூட ரட்சிக்கப்பட மாட்டான். ரட்சிப்பின் ஊழியம் முடிந்த பிற்பாடுதான் 7 தூதனுடைய வேலை. இப்ப ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதன். நான் கேட்கிறேன், வெளிப்படுத்தல் சுவிசேஷம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தேவன் நின்றார், தேவனை சுத்தி 7 சபைகள் இருந்தது. ஒரே நேரத்தில் 7 சபைகளை தவிர ஒரு சபை முடிஞ்ச அடுத்த சபை இல்ல. இப்ப 7 சபையினுடைய வெளிப்படுத்தல் என்ன? 7 குணாதிசயங்களை கொண்ட ஸ்திரீகள். உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு? குளிரும் இல்லாம அலலும் இல்லாம இருக்கு. இன்னொருடைய குணம் எப்படி இருக்கு? உபத்திரவத்தின் மத்தியில் தாங்கக்கூடியதாக இருக்கு. அப்ப வெளிப்படுத்தல் புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, 7 குணங்களை உள்ள ஸ்திரீகள் சபைகள் இருந்துச்சு. 7 சபைகளையும் தேவன் என்ன பண்றாரு? பரலோகத்துக்கு எப்படியாவது கொண்டு போயிடலாம் அவளுக்கு பிரசங்கித்து அவர்களை பரலோகத்துக்கு கொண்ட பிற்பாடுதான் அவனுக்கு ஒரு காட்சி, பரலோக காட்சியை காட்டுறாரு. பரலோக காட்சியை காட்டினதுக்கு அப்புறம் தான் உலகத்தில் ஆக்கினியை கொண்டு வராரு. அப்ப வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 2வது 3வது அதிகாரத்திலேயே மணவாட்டி மேல போயிட்டா. அப்புறம் தான் 7 தூதனுடைய வேலை. 7 தூதனும் ரட்சிப்பின் தூதன் அல்ல, சாபத்தை கொண்டு வந்த தூதன். இப்ப 7ஆம் தூதன் அப்படின்னா நீங்க தான் முடிவு பண்ணணும். எனக்கு ஆட்சேபனை இல்லை. சாபத்தின் தூதனா கேள்வி இருக்கு இல்லையா? அப்புறம் என்ன போட்டுக்கிட்டு நீங்க அவன் தூதன் இவன் தூதன் ஒன்னும் இல்ல. நீங்கள் பவுலை சேர்ந்தவர்கள் என்றும் நீங்க அப்போலோவை சேர்ந்தவர் என்று சொல்றீங்க. பவுலா உங்களுக்காக அடிக்கப்பட்டார். கோமாளித்தனமா என்கிட்ட வந்துட்டு பிரண்ணாமும் அடிக்கப்பட்டாருங்க. எப்படி அடிக்கப்பட்டு நொறுக்கப்படுவீர்கள் என்று இருந்துச்சு. கார் வந்து இடிச்சு எலும்பு நொறுங்கி போச்சு. இந்த அளவுக்கு. அப்ப கார் ஆக்சிடென்ட்ல சாகிறவன் எல்லாம் எலும்பு நொறுங்கி செத்தபடியினால் அவன் எல்லாம் 7ஆம் தூதன் ஆக்கிடுவோமா? அப்படி இல்ல இல்லையா? தேவ சமூகத்தில் மனிதனை பிடிச்சு கொண்டு நீங்கள் என்ன தூக்கி கொண்டு இவர் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க விக்கிரக ஆராதனை தான் இல்லையா? அவ்வளவுதான். பவுலை சேர்ந்தவர்னு சொன்னோடனே தேவன் அங்க கண்டிக்கிறாரு. யாரை சேர்ந்தவங்க? யாஷுவாவை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும்.